எல்லோருக்கும் வணக்கம். நம்ம போன பதிவுல திருக்குறள்ல பரிமேலழகருடைய உரைப்பாயிரத்த பார்த்தோம். இந்த பதிவுல நம்ம அதிகார பாயிரம், அதாவது கடவுள் வாழ்த்துங்கிறது தான் திருக்குறளுடைய முதல் அதிகாரம். அதனுடைய அதிகார பாயிரத்த பார்க்கலாம். அதாவது ஏன் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாரி பரிமேலழகர் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அ ஒரு பாயிரம் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த அதிகாரம் பேரு ஏன் இப்படி இருக்கு? இந்த முறைமை ஏன் இப்படி இருக்கு? இதுல இந்த அதிகாரத்துல எத பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்படியான விஷயங்கள தான் அந்த அதிகார பாயிரத்துல சொல்லியிருப்பாரு. இப்ப நான் முதல்ல அவரு சொன்னத நான் அப்படியே படிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து பொருள் பார்க்கலாம். அ கடவுள் வாழ்த்தினுடைய அதிகார பாயிரம். அஃதாவது கவி தான் வழிபடு கடவுளையாதல், எடுத்துக்கொண்ட பொருட்கு ஏற்புடை கடவுளையாதல் வாழ்த்துதல். அவற்றுள் இவ்வாழ்த்து ஏற்புடை கடவுளை என அறிக. என்னை சத்துவம் முதலிய குணங்களான் மூன்று ஆகிய உறுதிப் பொருட்கு அவற்றான் மூவர் ஆகிய முதற் கடவுளோடு இயைபு உண்டாகலான் அம்மூன்று பொருளையும் கூறுதலுற்றார்க்கு அம்மூவரையும் வாழ்த்துதல் முறைமை ஆகலின் இவ்வாழ்த்து அம்மூவர்க்கும் பொதுப்படக் கூறினார் என உணர்க. அதாவது இப்ப ஒவ்வொரு வரியா பார்க்கலாம். அஃதாவது கவி தான் வழிபடு கடவுளையாதல், எடுத்துக்கொண்ட பொருட்கு ஏற்புடை கடவுளையாதல் வாழ்த்துதல். பரிமேலழகர் என்ன சொல்றாரு, கடவுள் வாழ்த்துங்கிறது இரு வகைப்படும். ஒண்ணு வழிபடு கடவுள் வாழ்த்து, இன்னொன்னு ஏற்புடை கடவுள் வாழ்த்து. வழிபடு கடவுள் வாழ்த்துங்கிறது நம்ம இஷ்ட தெய்வத்த குறிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு என்னுடைய ரொம்ப இஷ்ட தெய்வம் வந்து ராமர். அதனால இப்ப நான் ஏதாவது ஒரு காரியத்த செய்யறதுக்கு முன்னாடி ராமர நெனச்சுக்கிட்டோ, ராமர் நாமத்த ஜபிச்சோ, அல்லது ராமர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்லோகத்த சொல்லியோ, நான் சொல்றது, நான் நெனைக்கிறது, நான் நெனச்சது நல்லபடியா நடந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறது. அது வழிபடு கடவுளை வாழ்த்துதல். இன்னொன்னு ஏற்புடை கடவுளை வாழ்த்துதல்னா, நான் என்ன நூல் வடிக்கிறேனோ, நான் என்ன செய்யறேனோ, அந்த செயல் எந்த தெய்வம் பிரதானமா இருக்கோ, அந்த தெய்வத்த அ வாழ்த்துறது. அதுல இது எந்த வகை அப்படின்னு பரிமேலழகர் மேலும் விளக்குறார். அவற்றுள் இவ்வாழ்த்து ஏற்புடை கடவுளை என அறிக. இந்த 2 வாழ்த்துல இது ஏற்புடை கடவுள் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. என்னை அவரே கேள்வியும் கேட்டு அதுக்கான பதிலும் சொல்லப் போறாரு. பொதுவாவே அ அந்த காலத்துலன்னு இல்ல. காலங்காலமா எப்படின்னா, ஏதாவது ஒரு நூல் செய்யணும் அப்படின்னா, முதல்ல கடவுள் வாழ்த்து, காப்புச்செய்யுள் அந்த மாதிரி தான் தொடங்குவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஆத்திச்சூடியில நம்ம ஆத்திச்சூடின்னு ஏன் சொல்றோம்? ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே. அதுதான் காப்புச்செய்யுள். அதுல அ சிவனுடைய அமர்ந்த தேவனை, ரொம்ப இஷ்டமான தேவனான பிள்ளையார வணங்கிட்டு. ஏன்னா, ஔவையாரினுடைய இஷ்ட தெய்வம் வழிபடு கடவுள் பிள்ளையார் தான். அதனால அப்படி தொடங்குறாங்க. அதே மாதிரி இந்த மாரி நெறைய உதாரணம் இருக்கு. இப்போ மூதுரையில கூட "வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு" அப்படின்னு தானே சொல்லியிருப்பாருங்க. அங்கேயும் பிள்ளையார தான் வாழ்த்துறாங்க. இத தவிர ஏற்புடை அ கடவுள்ங்கிறது இப்போ உதாரணத்துக்கு தேவராய சுவாமிகளுடைய கந்தசஷ்டி கவசத்துல காப்புச்செயுள் எப்படி தொடங்கும்? "துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தசஷ்டி கவசம் தனை. அமரர் இடந்தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி." அங்க குமரன்ங்கிறது முருகனத்தானே வாழ்த்துறாரு. அந்த முருகன பத்தி தான் இன்னும் சொல்லப் போறாரு. கந்தசஷ்டி கவசம் எப்படி கவசமாக நமக்கு இருக்கப் போகிறது அப்படின்னு. அதனால அந்த நூலுக்கு ஏற்புடை கடவுள் முருகன். அதனால முருகன கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறார். பொதுவாவே புகழ் நூல்கள் அல்லது ஸ்தோத்திரங்கள் அது வந்து ஏற்புடை கடவுளாக தான் அமையும். ஏன்னா எந்த கடவுள் இப்ப சரஸ்வதி அந்தாதி, அபிராமி அந்தாதி அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த கடவுள் யார வாழ்த்துறாங்களோ அத பத்தி ஒரு காப்புச்செய்யுள் சொல்லிட்டு அதுக்கப்புறமா கடவுள தொடங்குவாங்க. அந்த நூல தொடங்குவாங்க. நான் பொதுவாவே கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்ல. எனக்கு கடவுள் அனுபவம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து நான் வந்து பொதுவா வாதிட மாட்டேன். ஏன்னா கடவுள் அனுபவங்கிறது தானா வரக்கூடியது. யாரும் வந்து திணிக்கலாம் முடியாது. அவங்களுக்கு சொல்ற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கம்பர், திருவள்ளுவர், இன்னும் ஆயிரக்கணக்கில இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லோரும், ஔவையார் முதற்கொண்டு எல்லாருக்குமே கடவுள் வாழ்த்து சொல்லிட்டு தான் அவங்க நூலே செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதது, அவங்களுக்கு புரியாதது நமக்கு புரிஞ்சிற போதா? அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அததான் நான் மனசுல நெனச்சுக்கிறேன். யார்ட்டயும் அதெல்லாம் சொல்றது இல்ல. பட் பொதுவா மனசுல தோன்றது அதுதான். இதுல பொதுவாவே அ இப்போ 3 விதமாக 3 குணங்கள் சொல்லுவாங்க. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களின் கலவை தான் நம்ம எல்லா பொருளும் அசையும் பொருள், அசையா பொருள், இது உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாத்துக்குமே இந்த 5 எப்படி பஞ்சபூதங்கள் சொல்றோமோ, அந்த மாரி இந்த 3 குணங்களின் தாக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும்.
ஒண்ணு முழுக்க முழுக்க சத்துவகுணம், முழுக்க முழுக்க தமோகுணம், முழுக்க முழுக்க ரஜோகுணம் அப்படின்னு ஒரு பொருள் நம்ம இந்த பூமியில சொல்லவே முடியாது. அப்படி எல்லாமே பொழுது முதற்கொண்டு இப்ப நம்ம காலை, மதியம், மாலை அப்படின்னு பிரிக்கிறோமே, அத வந்து மொத்தம் 60 நாழிகை ஒரு நாள்ல. அத 20, 20, 20ன்னு பிரிச்சு பிராமி, வைஷ்ணவி, ரௌத்ரி அப்படின்னு சொல்லி 20 நாழிகளாக பிரிச்சு அது சத்துவ, ரஜோ, தமோ குணம் அதன் அடிப்படையில தான் பிரிச்சிருக்கு. அதனால தான் நம்ம ரௌத்ரியின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பொழுது நம்ம ராத்திரின்னு அதனால தான் சொல்றோம். இரவு பொழுது. எதுக்கு சொல்ல வரேன்? எல்லாமே இந்த 3 குணங்களின் கலவை தான். அதனால இப்போ பொதுவாவே நம்ம சோம்பேறித்தனமா இருந்து ஏதோ அ ரொம்ப தாமதமா வந்தோம்னா, லேட்டா வரோங்கிறதுக்கே ஏன் தாமதமா வரோம்னு சொல்றோம்னா, தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் சோம்பேறித்தனமே வருது. அதனால தான் தாமதம்ங்கிற சொல்லாட்சியே வந்தது. அதனால நம்ம என்ன நெனச்சிடக்கூடாது, ஓ! அப்ப தமோ குணம்னா முற்றிலும் தவிர்க்க வேண்டிய குணம் அது அப்படின்னு. அப்படி அர்த்தம் கிடையாது. தமோ குணம் தான் வந்து ஒரு ஒரு விஷயத்த அ அதர்மம் நடக்கக்கூடிய போது நம்ம பொங்கி எழக்கூடிய அத பார்த்தா அநீதி அந்த கோவம்லாம் வருது. ரௌத்ரம் இருக்குல்ல. அது எல்லாம் ரௌத்ரம் பழகுன்னு தானே பாரதியார் சொல்லியிருக்காரு. அந்த ரௌத்ரம் எல்லாம் தமோ குணம் தான். அதனால அது ஏதோ அது வேண்டாத குணம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பொதுவா ஆனா அத சோம்பேறித்தனத்துக்கும், அ கெட்ட விஷயங்களுக்குமே அத தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. இப்ப காக்கும் இது ம இது படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்னா, அழிக்கும் கடவுள் சிவன்னா எல்லாத்தையும் அழிச்சிருவாருன்னு அர்த்தம் கிடையாது. கெட்ட விஷயங்கள் எது தேவையில்லையோ அத அழிப்பாருன்னு தான் நம்ம பொருள் கொள்ளணும். அந்த மாரி தான் தமோ குணமும். எதுக்கு சொல்ல வரேன்? பரிமேலழகர் அதத்தான் விளக்குறாரு. சத்துவம் முதலிய குணங்களான் 3 ஆகிய உறுதிப் பொருட்கு இந்த இடத்துல உறுதிப் பொருள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புருஷார்த்தங்கள உறுதிப் பொருள்னு ஏன் சொல்றோம்னா, நிச்சயமாக அப்படியே உறுதியாக, கட்டாயமாக அப்படி அர்த்தம் கிடையாது. உறுதிங்கிறதுக்கு செயல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால நிச்சயமாக மனிதனாக பொறந்தால் ஒரு சனாதனியாக இருக்கணும்னா, இந்த விஷயம் செஞ்சு தான் ஆகணும். எது? வீட்டுப் பேரை அடைவது. அதுதான் உறுதிப்பொருள். அதுதான் தர்ம, அர்த்த, காம, மோட்ச, அறம், பொருள், இன்பம், வீடு. அந்த 3 வீடு ஏற்கனவே சொல்ல முடியாது அப்படின்னு முன்னாடியே உரைப்பாயிரத்துல பார்த்தோம். சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது. அது உணர தான் முடியும்னு. அதனால மிச்சம் 3 இந்த 3 அறம், பொருள், இன்பம். இத வந்து சத்துவ குணம், தமோ குணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்னு 3 குணங்களுக்கு பொருத்தி சொல்றாரு. உறுதிப்பொருட்கு அவற்றான் மூவராகிய முதற்கடவுளோடு இயைபு உண்டாகலாம். இயைபுன்னா தொடர்பு. அதனால மூவராகிய அப்படின்னு இந்த இடத்துல மும்மூர்த்திகள 3 குணங்களுக்கும் பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றார். அம்3 பொருளையும் கூறுதலுற்றார்க்கு. அறம், பொருள், இன்பம் தானே சொல்லப் போறாரு திருவள்ளுவர். அதனால அம்மூவரையும் வாழ்த்துதல் முறைமை ஆகலின். 3 பேரையும் வாழ்த்துறாரு. சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரையுமே. அ இவ்வாழ்த்து அம்மூவருக்கும் பொதுப்படக் கூறினார் என உணர்க. இது 3 பேரையும் தனித்தனியாக அ பெயரிட்டு சிவன், பிரம்மா, விஷ்ணுன்னு சொல்லாம பொதுவாக சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே காப்பிய மரபு அந்த காலத்துல வந்து காப்பிய மரபு என்னன்னா, அறநூல், பக்தி நூல் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. சைவ சித்தாந்தத்த இது அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, சாஸ்திரம், ஸ்தோத்திரம், புராணம் அப்படின்னு. சாஸ்திரம் அப்படின்னா, அது வந்து அ என்ன சொல்றது? அதாவது அறத்தை போதிக்கக்கூடியது. இதுல தர்மம் இப்ப தர்ம சாஸ்திரம் அப்படின்னா, இப்ப இப்படி இப்படி பண்ணா தான் தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல எந்த விதமான ஒரு கற்பனையோ, அல்லது நகைச்சுவையோ அதெல்லாம் இருக்காது. அதுல முழுக்க முழுக்க ஒரு விதிகள். இப்படி நடந்துட்டா இப்படி அப்படின்னு அப்படிதான் விளக்கம் இருக்குமே ஒழிய நகைச்சுவைலாம் இருக்காது. ஸ்தோத்திரத்திலயும், புராணத்திலயும் அப்படி கிடையாது. அதுல நகைச்சுவை இருக்கும், கற்பனை இருக்கும், உவமை இருக்கும். இது எல்லாமே இருக்கும். ஸ்தோத்திரம்ங்கிறது புகழ் நூல்கள். இந்த மாதிரியாக தான் பிரிச்சிருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்? இதுல அறநூல் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல பொதுவாவே கடவுள பேரிட்டு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் வந்து இதுல தத்துன்னு சொல்றாங்க. இது வேதத்துலலாம் வந்து தத்து, பிரம்மம் இப்படியான பெயர்கள் தான் இருக்கும். நேரடியா சுவாமியோட பேர் இருக்காது. அதன் அடிப்படையில அறநூல் அறத்தை போதிக்கக்கூடிய நூல்கள்ல மரபே அப்படித்தான். ஏதோ திருவள்ளுவர் மட்டும் நேரடியா கடவுள் வாழ்த்துல பேர சொல்லல அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஆத்திச்சூடியிலயும் அப்படிதான். ஆத்திச்சூடியில காப்புச்செய்யுள் மட்டும் தான் அப்படி இருக்கு. ஆனா அடுத்து வரக்கூடிய செய்யுள்கள்ல ஔவையார் என்ன சொல்லியிருப்பாங்க? "வைகறை தொழுதெழு" அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. யார தொழணும்னு சொல்லல. அவங்கவங்க இஷ்ட தெய்வத்த தொழுதுக்கலாம் அல்லது குலதெய்வத்த தொழுதுக்கலாம். ஆனா யாரையாவது இங்க அங்க கடவுள் அப்படின்னு பொதுப்பட தானே வருது. அதே மாரி தகர வர்க்கத்துல ஆத்திச்சூடியில வந்து "திருமாலுக்கு அடிமை செய்" அப்படின்னா, அந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்க கூடாது. திருமால்னா விஷ்ணு. அதனால விஷ்ணுவுக்கு அடிமை செய்ன்னு சொல்றாங்க ஔவையார் அப்படின்னு. அப்படி அர்த்தம் இல்ல. மால்னா பெருமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால ரொம்ப தெய்வீக தன்மை பொருந்திய திரு, மால் பெருமை வாய்ந்த
கடவுளருக்கு அடிபணிய வேண்டும் அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி பொதுப்பட தான் சொல்லுவாங்க. அதனால தான் திருவள்ளுவரும் நேரடியாக எந்த தெய்வத்தையும் குறிப்பிடாமல் அவர் கடவுள் வாழ்த்துல இனிமே பார்க்க போறோம். அடுத்து 10 செய்யுள்லயும் குறள்லயும் என்ன சொல்லியிருப்பாரு? பொதுவாக இறைவன் அப்படிங்கிறதுக்கு ஆதிபகவன், வாலறிவன், மலர்மிசை ஏகினான், இறைவன், தனக்கு உவமை இல்லாதான், எண்குணத்தான், அறவாழி அந்தணன் இப்படியான பெயர்கள் தானே. இது பொதுப்பட தானே சொல்றாரு. இதுதான் மரபு. அதனால ஏதோ உலக பொதுமறை அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானது, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவானவர் அந்த அடிப்படையில பொதுவானது கிடையாது. ஒரு மனிதனாக பிறந்தால் அவர்களுக்கு பொதுவானது. அப்படி வேணா சொல்லிக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன், இப்ப நம்ம அத்வைதிகளாக இருந்து எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாலும் சரி, துவைதிகளாக இருந்து பரமாத்மா, ஜீவாத்மா அப்படின்னு சொன்னாலும் சரி, சைவ சித்தாந்தத்தின்படி பசு, பதி, பாசம் அப்படின்னு சொன்னாலும் சரி, வீர சைவர்களாக, வைணவர்களாக இருந்து இது திருமால் தான், சிவன் தான் அப்படின்னு சொன்னாலும் சரி, எ எப்படி பார்த்தாலும் சரி, இந்த குணங்கள் 3 குணங்களுக்கும் மும்மூர்த்திகள் அடிப்படையாக பொதுப்பட தான் இங்க சொல்லியிருக்காரு. ஆகையினால இங்க யாராவது திருவள்ளுவர் வந்து கடவுள் வாழ்த்துல எந்த கடவுள வாழ்த்தியிருக்கார் அப்படின்னு கேட்டா, மும்மூர்த்திகள வாழ்த்தியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே விஷ்ணுவ சத்துவகுணத்துக்கும், இது அ ரஜோகுணத்துக்கு பிரம்மாவையும், தமோ குணத்துக்கு சிவனையும் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனா நான் எப்பவும் சொல்ற விளக்கம் தான். அதாவது எண்குணத்தான் அப்படின்னா ஏதோ 8 குணங்கள் பொருந்தியவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிர்குணன் நிர்குணன்கிறது தான் கடவுளுக்கான உண்மை. ஏன்னா இந்த குணத்தின் தாக்கம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப ஆலகாலத்த விஷத்தை சிவன் உண்டார். அப்ப கழுத்து நீளமாச்சு அப்படின்னு, கருநீளமாச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து அந்த ஆலகால விஷமாக இருந்தாலும் சிவனுக்கு அது தாக்கியிருக்கு அப்படின்னு தானே பொருள். அப்ப அது விஷம் வந்து சிவன தாக்கியிருக்குன்னா, அது கொஞ்சம் மட்டம் தானே. அதனால அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, அது தாக்கி அந்த கருநீலம் ஆகல. அவர் தன்னுடைய கழுத்தை தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் சிவன் வந்து அவருடைய கழுத்தை கருநீலமாக ஆக்கிக் கொண்டார். இது வந்து ஒரு திருவிளையாடல். ஏன்னா தேவர்கள் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. நாங்க எப்பல்லாம் உங்கள பார்க்கிறோமோ, அப்ப நாங்கள் செய்த தவறு எங்களுக்கு தோன்ற வேண்டும். எங்களுக்கு வந்து அது அது எப்பவுமே ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால நீங்க உங்க கழுத்த கருநீலமா மாத்திக்கோங்கன்னு கேட்டதன் காரணமாக சிவன் அப்படி இது பண்ணார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்? அதனால இந்த குணங்களின் தாக்கம் இந்த குணம் நமக்கு தான். அ தலைவனுக்கு கடவுளுக்கு கிடையாது. ஆக இப்ப நான் இந்த அதிகார பாயிரத்தை இன்னொரு தடவ இப்ப நான் அதிகார பாயிரத்தை இன்னொரு தடவ படிக்கிறேன் கேளுங்க. அஃதாவது கவி தான் வழிபடு கடவுளையாதல், எடுத்துக்கொண்ட பொருட்கு ஏற்புடை கடவுளையாதல் வாழ்த்துதல். அவற்றுள் இவ்வாழ்த்து ஏற்புடை கடவுளை என அறிக. என்னை சத்துவம் முதலிய குணங்களான் 3 ஆகிய உறுதிப் பொருட்கு அவற்றான் மூவராகிய முதற்கடவுளோடு இயைபு உண்டாகலான். அம்மூன்று பொருளையும் கூறுதலுற்றார்க்கு அம்மூவரையும் வாழ்த்துதல் முறைமை ஆகலின், இவ்வாழ்த்து அம்மூவருக்கும் பொதுப்படக் கூறினார் என உணர்க. இன்னொரு பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.